ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபர் வால் டைம் வால் டாஸ்க்கில் வந்து ஜிமெயில் சைன் அப் பண்ணுற ஒரு டாஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. சரிங்களா? ஒரு நாளுக்கு வந்து ஒரு 5-6 டாஸ்க் மேலே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணி முடிக்க அடுத்த டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு. ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன்னு ஒரு தடவை டெமோ காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிங்கன்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கிறாங்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதாவது நியூ ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபோன் நம்பர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பட் அந்த ஜிமெயில் ஐடி லாக் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நேம் வந்து ஏதாவது ஒரு நேமாக இருக்கணும். சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு லெட்டர்ஸில் கொடுக்கக்கூடாது. ஒரு ஹியூமன் நேமாக இருக்கணும். நேம் கொடுத்து அதோட ஜிமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்து ஜிமெயில் லாகின் பண்ணிடுங்க. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் கீழே கிரியேட் பண்ணி அதை வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இமெயில் கேட்கும். நீங்கள் அதை வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து பர்சனல் யூஸாக ஒர்க்கிங் யூஸான்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற நேம் எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேம், அதாவது ஒருத்தவங்களோட பேராக இருக்கணும். சரிங்களா? அந்த பேர். ஸோ அதனால் ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுங்க. சரிங்களா? நேம் ஏதாவது ஒரு ஹியூமன் நேம், ஒருத்தவங்களோட நேம் ஏதாவது கொடுத்துட்டு அந்த அதே நேமில் மாறுற மாதிரி ஒரு @gmail.comங்கிற ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்பயும் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐடி நேம் நீங்கள் ஓனாகவே கிரியேட் பண்ணணும். அந்த நேம் நீங்கள் கொடுத்துருக்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரியான ஒரு நேம் கொடுத்து 1 2 3 அதாவது நம்பர்ஸ் போட்டு அது @gmail.com இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க, கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. சேம் ஏதாவது நேமில் அதே நேமில் ஒரு பாஸ்வேர்டு, இப்போ நேம் கொடுத்த 2 1 2 3 2 3 4 அந்த மாதிரி நேம்ஸ் லெட்டர்ஸ் வர மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து எஸ் ஐ மீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த நீங்கள் என்ன ஐடி கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அது வரும். ஓகே, அவ்வளோதான், ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு அக்ரிங்க பேஜ் காட்டோம். அந்த அக்ரி கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட அந்த ஜிமெயில் அந்த பேஜ் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஐடி வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் அந்த கிரியேட் பண்ண அந்த ஐடியை உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நம்மளோட டைம் வால் டாஸ்க் பேஜ்க்கு வந்துட்டு அந்த டாஸ்கில் இதில் நீங்களோட இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை டெக்ஸ்ட் குரூப்பில் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. டாஸ்க் முடிஞ்சு. ஸோ 420 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ரெகுலராக வர டாஸ்க்கு. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லை ஆல்ரெடி ஜிமெயில் லாகிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுவே நமக்கு டாஸ்க்காக கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் குரூப்பில் வந்து இமெயில் கொடுத்து அந்த கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியோட நேமும் பாஸ்வேர்ட்